உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்கள் கை மீறி போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி காமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு, ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து லைஃப்பில் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நல்லது, அது இயற்கையாகவே நடந்தது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் உங்களுக்கு தான் அது நடந்ததுன்னு நீங்கள் நம்பணும். அப்படி நம்பினீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ஈஸியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து காமாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அது டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்க மாட்டீங்க. இல்லை ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படி காமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்காக நடந்த சுச்சுவேஷன் அது. சரிங்களா? அதனால் அது வந்து ஆக்சிடென்ட்டாக நடக்கலை. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் நடக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அப்படி அக்செப்ட் பண்ணாவே உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லிவிங் இன் த ப்ரெசென்ட். இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற ஆக்ஷன் இருக்குல்ல அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒரு மெமரி, ஃபியூச்சர் வந்து கணிக்க முடியாது, அன்பிரடிக்டபிள். ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியுமா, முன்னாடியே ஃபியூச்சர் நடக்க போது சொல்லிட்டு தெரியாது, அன்பிரடிக்டபிள் அப்படின்னா கணிக்க முடியாது நம்மளால. அதில் ப்ரெசென்ட்ல பண்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய எண்ணம் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அதில் அப்படியே பெஸ்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க விதியை அதை கணிக்கும், நிர்ணயிக்கும். சரிங்களா? அதான் என்ன சொல்றான், ப்ரெசென்ட் மொமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணா ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுடைய ஃபியூச்சர் வந்து காமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட் மொமெண்ட்டை லைவா அது இல்லாம வந்து காமா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சில டெக்னிக்ஸ் இருக்குன்றாங்க. அது என்ன டெக்னிக்னா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க. அப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தான் டீப் ப்ரீத் பண்ணால் சரியாயிடும் நம்மளுக்கு. அது இல்லாமல் என்ன பண்ணுங்க, அவங்க சொல்கிறாங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. இல்லையா ஒரு இடத்துல போய் உட்காருங்க, உட்காந்து அமைதியாக நம்ம சுற்றி என்ன நடக்குது அதை அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நம்மளுக்கு. ஆனால் அதான் சொல்கிறோம். சரி, அதுக்கப்புறம் என்னன்னா அன்சேஞ்சபிள் பாஸ்ட், அன்பிரடிக்டபிள் ஃபியூச்சர், அதாவது மாற்ற முடியாத நிகழ்காலத்தையும் கணிக்க முடியாத எதிர்காலத்தையும் அதுல வர்ற நம்ம அந்த கவலை இருக்குல்ல அது பயமா நம்மளுக்கு மாறி நம்மள என்ன ஆகும்னா ப்ரெசென்ட்ல லீவ் பண்ண முடியாம பண்ணிடுது, நம்ம வாழ முடியாம அது பண்ணுது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வேலையை சிறப்பா டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபோக்கஸோட நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஃபியூச்சர் வந்து காமா ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரெசென்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நிம்மதியாக ப்ரெசென்ட்டில் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்தெந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்தெந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க. சரிங்களா? இல்லையா ஒரு பாட்டு எழுதுறீங்க, அதுவும் இல்லை கதை எழுதுறீங்க வச்சுக்கோங்க. இல்லையா இப்போ நான் வீடியோ போடுற மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ சிலர் தான் விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. அது நம்ம கையில் கிடையாது, அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம கையில் இருக்க கண்ட்ரோல் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்களை இந்த உலகத்துக்கு எப்படி காண்பிக்கிறீங்க, எப்படி காட்டுறீங்க அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கையில் இல்லாதது என்ன, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் என்னன்னா இந்த உலகம் எப்படி நம்ம மேலே ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கு பிடிச்சா பார்ப்பாங்க, பிடிக்கணும் பார்க்க மாட்டாங்க, அது அவங்க இஷ்டம். அதனால் நீங்கள் செய்கிற வேலையை வந்து ஃபோக்கஸோட, நல்ல கண்ட்ரோலோட, நல்ல எண்ணத்தோட நீங்கள் செஞ்சால் கரெக்டாக நீங்கள் காமாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த உலகத்துக்கு எப்படி காண்பிக்கிறீங்க உங்களை, அதுன்றது தான் முக்கியம். சரிங்களா? அது செஞ்சால் போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சீக் சப்போர்ட்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அமைதியை தேடி நமக்குள்ளேயே நம்ம அமைதியை தேடுவோம். சரிங்களா? அப்படி தேடுறதை விட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அப்படி இல்லைன்னா ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட போய் எவ்வளோ கஷ்டம், என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அப்படி இல்லையா ஏதோ ஒரு கோத்ரூ பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள், ஏதோ ஒரு விஷயம். சரிங்களா? அதை நீங்கள் அந்த விஷயத்தை போய் நீங்கள் ஷேர் பண்ணாலே உங்களுடைய சுமை வந்து குறைஞ்சிரும். இப்போ கட்டாயம் நம்மளுடைய கஷ்டம் எது இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். சேம் டேவே நம்ம போய் ஷேர் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணாதான் என்ன ஆகும்னா நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டம், அதனால் சுமையை வந்து ஈஸியாக குறைக்கிறதுக்கு அதுதான் வழி, வேறு எதுவும் இல்லை. ஷேர் பண்ணுறது தான் முக்கியமானது.
அதை சீக் சப்போர்ட்னா என்ன, ஏதோ ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. அது கட்டாயம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணுவோம். இல்லைன்னா யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோன்னா அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? தெரப்பிஸ்ட் கிட்ட போகணுன்றது இல்லை, அப்படி போகணும் அப்படின்னு அவசியம்னா நம்ம போகலாம். போயிட்டு ஷேர் பண்ண நம்மளோட சுமையை வந்து குறைக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் வந்து இப்போ அந்த மாதிரி சொல்கிறதால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அப்படியும் இல்லையா, ஒரு சொல்யூஷனை நம்ம நினைக்கலாம் அதை. சரிங்களா? இப்போ அதனால என்ன சொல்லணும்னா, சீக் சப்போர்ட்னாவே என்னன்னா, ஒரு மனசு கஷ்டம் துக்கம் எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை போய் ஷேர் பண்ணிங்கனாவே பாதி சும்மா உங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்போஷர். இப்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ், ஓகேவா, இல்லையா, சோஷியல் மீடியா அப்படியும் இல்லையா, அப்போ வந்து யாராவது பேசுவாங்கல்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை பேசியிருப்பாங்க, ஒரு உரையாடல் நடந்திருக்கும் அப்படி இருந்தாலும். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் மனசு துக்கம் இருக்கும் கட்டாயம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அதில் வந்து வெளியே வரத்துக்கு என்னென்ன வரணும் முக்கியமாக. ஏன்னா அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்குலாம் மனசு கஷ்டம் வரும், பயம் வரும், துக்கம் வரும், தூக்கமே நம்மளுக்கு வராது. சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம வெளியே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ரெசன்ஸை அதிலிருந்து வெளியே வச்சுட்டிங்கன்னா, வெளியே கொண்டு வந்துடணும். நம்ம ப்ரெசன்ஸ் அதில் இருக்கக்கூடாது, அதை யோசிச்சுனே இருக்கக்கூடாது நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய மென்டல் ஹெல்த்து அதில் பாதிக்காது. சரிங்களா? நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா, அதுலேருந்து அந்த விஷயத்துலேயும் வெளியே வந்துட்டுனா உங்களுடைய மென்டல் ஹெல்த்து உங்களுக்கு பாதிக்காது. சரிங்களா? இப்போ வந்து இதிலிருந்து வெளியே வரத்துக்கு, அப்படி இல்லையா, உங்களுடைய மைண்டை காமாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சில எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக காமாக ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்க, வாக் போங்க. இப்போ நம்ம மார்னிங் வாக் போகிறோம், கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், நிறைய பேர் பார்ப்போம் மார்னிங் வாக் போகும்போது. அப்போ என்ன ஆகுனா, அதை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கஷ்டம் என்ன ஆகுன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். அது அப்படியே மைண்ட்லேருந்து வெளியே வந்துடும். நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகுன்னா கிளியர் ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும், பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் சீக் பண்ணுறோம். அப்படி இல்லையா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஷர், ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டோம் இல்லை கேட்டுட்டோம், அதனால் நம்ம அதில் வந்து கவனம் செலுத்தாமல் இருந்தோம்னாவே நம்மளுடைய லைஃபு நல்லாயிருக்கும். How to stay calm when life is out of your. I hope the video was useful. Thank you.